ஹலோ கிரிக்கெட் லவர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஆர்சிபி டீம் பத்தி லேட்டஸ்ட்டா வந்த கிரிக்கெட் நியூஸ் தான் மக்களே பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக், ஒரு ஷேர் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க மக்களே. ஏன்னா நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். மறக்காம வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க மக்களே நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே மொத்தமா அந்த ஆர்சிபி டீம் பத்தி 2 நியூஸ் வந்து பார்க்க போறோம் மக்களே. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஆர்சிபி டீமுக்கு வந்து ஒரு புது ஓனர் வந்து தேவை மக்களே. ஏன்னா பழைய ஓனர் வந்து டீம் வந்து விற்க போறாரு. இப்ப வந்து புது ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போதைக்கு வந்து இது வந்து ஒரு ரூமரா தான் மக்களே போயிட்டுருக்கு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. யார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஓம்பாலி ஃபிலிம்ஸ் இவங்கள பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவி வந்து புரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ற கம்பெனி மக்களே. எக்ஸாம்பிள் வந்து அந்த கேஜிஎஃப், சலார் அதுக்கப்புறம் வந்து காந்தார மூவி எல்லாம் புரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண கம்பெனி மக்களே. இவங்க தான் வந்து ஆர்சிபி டீம் வந்து வாங்க போறாங்க அப்படின்ற மாரி ரூமர் வந்து போயிட்டுருக்கு. எல்லா சோர்ஸ்லயும் போயிட்டு தான் இருக்கு. இப்போதைக்கு வந்து ஒரு 70-80% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து இவங்கள பத்தி போட்டாவே இதான் வருது. ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு நெனைக்கிறேன் மக்களே. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிரும் மக்களே. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிரும். அப்போ வந்து நான் ஒரு ஃபுல் வீடியோவா போடுறேன் மக்களே. கன்ஃபார்மா ஒரு ஃபுல் வீடியோவா வந்து போடுறேன். இப்போ வந்து நம்ம 2வது நியூஸ் வந்து பாத்துரலாம் மக்களே. இப்ப வந்து மக்களே 2வது நியூஸ பத்தி பாத்துரலாம் மக்களே. 2வது நியூஸ் வந்து எத பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபிக்கும், ஆர்ஆர்க்கும் வந்து இப்ப வந்து அடிச்சுக்கிறாங்க மக்களே. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேடியத்துக்காக தான் வந்து இப்ப 2 டீமுமே அடிச்சுக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஆர்சிபிக்கும் ஒரு ஸ்டேடியம் தேவைப்படுது. ஆர்ஆர்க்கும் ஒரு ஸ்டேடியம் தேவைப்படுது. ஆர்சிபிக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இதுக்கப்புறம் வந்து பிசிசிஐ வந்து சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் சின்னசாமி ஸ்டேடியத்துல வந்து மேட்ச் வந்து நடத்தக்கூடாது அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. அது ஏன் அப்படின்ற மாரி உங்க எல்லாருக்குமே தெரியும் மக்களே. அதுக்குள்ள நம்ம டீட்டெயிலா போக தேவையில்ல. இப்ப ஆர்ஆர்க்கு எதுக்கு வந்து ஸ்டேடியம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கும் ஆர்ஆர்க்கும் வந்து ஆக மாட்டேங்குது மக்களே. அதனால தான் வந்து ஆர்ஆர்க்கும் ஒரு ஸ்டேடியம் வந்து தேவைப்படுது. ஃபர்ஸ்ட்டு வந்து ஆர்சிபி தான் வந்து மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் கிட்ட போய் கேட்டுருக்காங்க மக்களே. இந்த மாரி வந்து எங்களுக்கு வந்து புனே ஸ்டேடியம் வந்து தேவைப்படுது 2026 ஐபிஎல் ஆடுறதுக்கு அப்படின்ற மாரி. கூடயே வந்து கூட இந்த கௌஷிக் வந்தான் அப்படின்ற மாரி ஆர்ஆரும் கூட சேர்ந்து வந்துட்டாங்க போல. வந்துட்டு அவங்களும் கேட்டுருக்காங்க. இந்த மாரி வந்து புனே ஸ்டேடியம் வந்து எங்களுக்கு தேவை 2026 ஐபிஎல் வந்து ஆடுறதுக்கு அப்படின்ற மாரி வந்து 2 டீமும் இப்ப வந்து கேட்டுருக்காங்க. இப்ப வந்து மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் கிட்ட தான் மக்களே இருக்கு. இத வந்து யார்கிட்ட குடுக்க போறாங்க அப்படின்ற மாரி. இந்த ஆர்ஆர்க்கு வந்து வேற வேலையே இல்ல போல. சும்மா வந்து சிஎஸ்கேவ புடிச்சு நோண்டுறான். இல்லன்னா வந்து ஆர்சிபிய புடிச்சு நோண்டுறான். இவனுக்கே வந்து சுயமா யோசிக்க தெரியாது போல. போடா மானங்கெட்ட பயலே அப்படின்ற மாரி தான் மக்களே இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்ற மாரி கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க மக்களே. நாளைக்கு ஒரு வீடியோல பாப்போம். பாய் கைஸ். பாய்.